எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன பழனிவே இன்னைக்கு இன்னைக்கு விடுப்பா இல்ல அலுவல் இருக்கிறீங்க, கிளம்புறீங்களா? இல்ல, வேலைக்கு போயிட்டு வந்தேன். எப்பதான் வந்தேன் நானு. ஏன் ஓ நைட் இப்ப ஷிஃப்ட் தான். இப்ப பகல் நேரமா? இப்ப இரவு இல்ல, இப்ப பகல் பகல் ஓய்வு, இரவு வேலை. சரி சரி. ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுது அறிவு. நம்ம இந்த 2வது பாடத்தை படிச்சிருவோம். நான் படிக்கிறேன். 2வது பாடம் ரொம்ப முக்கியம். 2வது பாடம் ரொம்ப முக்கியம். 2வது பாடம் ரொம்ப முக்கியம். ஆமா. அதுதான் அந்த அவர் வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த பரிணாமத்தின் எச்சம். அதாவது இப்ப பரிணாமத்தின் எச்சம்னு உங்களுக்கு என்னன்னு புரியும். எச்சம்னா மிச்சமா இருக்கிறது. அது வந்து பயன்படுத்த தேவையில்லை. இப்ப முடி இருக்கு, நமக்கு எச்சமா இருக்குது, நம்ம அது வந்து அது அப்படியே இருக்கும். அது பயன்படுத்த தேவையில்லை. இந்த மாதிரி பல எச்சங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி தான் ஒட்டுக்குடல் வந்து எச்சம். ஒட்டுக்குடல் இருக்கு இல்லையா? அது அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பரிணாமத்தின் எச்சம். அதே ஒட்டுக்குடல் வந்து ஒரு வகையான ஜீரண நீர். விலங்கா இருக்கிறப்ப அது ஜீரண நீர். விலங்காய் இருக்கும் பொழுது ஜீரண நீர். நாம் குழந்தையா இருக்கிறப்ப விலங்குதான். குழந்தையா இருக்கிறப்ப விலங்குதான். ஏன்னா பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான். பிறக்கிறப்ப ஐந்தறிவு இருக்கிறங்காட்டி நம்ம தாய்ப்பாலை குடிக்கிறோம். ஐந்தறிவு இருந்துகாட்டி தான் நம்ம அசைவம் சாப்பிடுறோம். ஐந்தறிவு இருக்கிறனால தான் ஐந்தறிவு இருக்கிறவன்லாம் விஷத்தை சாப்பிடுவான். ஐந்தறிவு இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த இறைச்சி சாப்பிடுவான். ஐந்தறிவு இருக்கிறவன் தான் இறைச்சி சாப்பிடுவான். ஐந்தறிவும் இறைச்சி. நம்ம பிறக்கிறப்ப அத்தனை பேரும் அசைவம் தான். உலகத்துல அத்தனை பேரும் பிறக்கிறப்ப அசைவம் தான். ஏன்னா ஐந்தறிவுக்கு தாய்ப்பால் குடிச்சுதான் வளரணும். புரியுதுங்களா? அப்ப அது 6ஆம் அறிவு வளர்கின்ற பொழுது நம்ம வேற பழக்கத்துக்கு மாற முடியும் வள்ளுவர் சொல்லுகிறார். இதை வந்து ஒழுங்குபடுத்துற அறிவு இருக்கே, அப்பப்பா எப்படி இப்படி அதுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியர்னா சாதாரணம் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியர்னா சாதாரண விஷயம் இல்லை. அவன் தான் உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இங்க இருக்கிறானுங்க. எவன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்கிறான்? காப்பிடிக்கிற இன்ஜினியர் தான் இருக்கான். என்னது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இப்ப யாருமே கிடையாது. ஏன்னா வந்து இவங்க டிஃப்ரெண்டா நம்ம அந்த பரிணாமத்துல இருந்தே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. விலகி போயிட்டாங்க அதுல இருந்து. சுத்தமாவே இதுல கிடையாது. ஏன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டிஃப்ரெண்ட். நீங்க சொல்றீங்க இப்ப இதான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். அந்த ஒண்ணு பரிணாமத்துல இருந்து எப்படி எப்படி வந்து மூவ் ஆகி போகணும்ன்றது பிரிச்சு அவன் வந்து அந்த ஆக்டிவிட்டியை பிரிச்சு விடணும். பயங்கரமான கண்டுபிடிப்புங்க. நான் கூட சாதாரணமா சார் அந்த ஒட்டுக்குடல் இருக்குதா? ஆமா. அது வந்து ஐந்தறிவு மாடு, மிருகங்கள், பாலூட்டி இருக்க பூரா இருக்கு ஒட்டுக்குடல். ஆமா. அந்த வகையில நம்மளும் பாலூட்டினால நம்மளும் கொஞ்சம் வச்சு விட்டாங்க ஆண்டவன். ஆமா, அதான் உண்மை. அது வந்து அந்த மிருகங்களுக்கு வந்து அது தேவைப்படுது. ஆமா, மிருகங்களுக்கு தேவைப்படும். சரியா சொல்றீங்க. பாயிண்ட புடிச்சிட்டீங்க. மிருகங்களுக்கு அந்த ஒட்டுக்குடல் தேவைப்படுது. கட்டாயம் தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து அந்த ஒட்டுக்குடல் தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. அந்த மாதிரி ஆக வந்து எல்லா பாலூட்டிகளுக்கும் வந்து இந்த ஒட்டுக்குடல் இருக்கும். ஆமா. அந்த வகையில ஏன் அதை படைச்சிருக்கணும்? இப்போ அடுத்ததுக்கு பதில் சொல்ல. ஃபர்ஸ்ட் இவர் சொல்லிட்டோம். ஓகே, சொல்லுங்க ஐயா. அப்ப அந்த ஒட்டுக்குடல் மனிதனுக்கு தேவையில்லை, ஏன் வந்து இது படைச்சிருக்கணும்? அதான் சார் தான் பதில் சொல்லணும். சரி, அது பரிணாமத்தினுடைய எச்சம். 1ஆம் அறிவு பரிணாமத்தினுடைய எச்சம். அதாவது நீங்க மாறி வருகின்ற பொழுது, இப்ப நீங்க கீழ இருந்து ஏணிப்படி ஏறுறீங்க, 10வது படிக்கு போறீங்க, 10வது படி போய் நீங்க மேல போயிடுறீங்க. அந்த 1ஆம் படி எச்சம். அதான் விஷயம். அந்த 1ஆம் படியிலிருந்து மேல வருகின்ற பொழுது அது உதிரியாக சும்மா அப்படியே ஓய்வு எடுத்துக்குது. சரியா? ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. பள்ளி மேல் பேசிட்டு அப்புறம் இருங்க. அதாவது வந்து நம்ம பாலூட்டிகள் இருந்து அப்படியே பரிணாமத்துல வர்றோம். மனுஷனா வந்த பிறகுதான் அது எச்சமா மாறுது. ஆமா, சரி. அந்த பாலூட்டி இருந்து பரிணாமத்தில் அப்படியே அந்த அந்த பிறப்பம்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டே வருது. வந்து சரி சரி, இப்ப புரியுது. இப்ப அடுத்து நான் சொல்லிடுறேன். இப்போ
பரிணாம எச்சம் வந்து ஒட்டுக்குடல் சுரக்கிற அந்த ஜீரண நீர், அது ஒரு ஜீரண நீர் தான், அதுவும் எச்சம் தான். அதே மாதிரி இறப்பையில சுரக்கிற ஜீரண நீரும் எச்சம் தான். நமக்கு 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 மனிதனுக்கு 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 ஆமா, இறப்பையில் சுரக்கிற ஜீரண நீர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது எச்சம். இதுவும் எச்சம் தான். அதனாலதான் உங்களை ஜீரண நீர், அதனாலதான் ஜீரண நீர் நிறுத்தி பழகிறப்ப உங்களுக்கு மரணம் வர்றதில்லை. அப்ப எப்படி ஒட்டுக்குடல்ல அமைதி அடைகிறப்போ மரணம் அடையலையோ, அதே போல ஜீரண நீர் என்பது கொடிய விஷம். அது ஒரு கொடிய விஷம், இது ஒரு கொடிய விஷம். ஜீரண நீர் விஷம் தான். நான் போடுகின்ற இன்னைக்கு ஃபுட் பாய்சன் சொல்றாங்க இல்லையா, அப்ப ஃபுட் பாய்சன் கிடையாது, அந்த ஜீரண நீர் சுரந்தாலே விஷம் தான். அப்ப அது எச்சமா இருக்கிறனால அதை அமைதிப்படுத்துற, வேற ஒண்ணும் இல்ல. அமைதிப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க சைவ உணவு அமைதிப்படுத்துறோம். உணவு சாப்பிட்டா என்ன செய்யற அப்புறம் பாத்துக்கலாம். அமைதிப்படுத்தி நோயை பசியை முறையாக வென்ற பிறகு இப்ப எந்த உயிருக்கு நீங்க தீங்கு செய்யறதில்ல, உங்களே நீங்க தீங்கு செய்யறதில்ல. இதுதான் வள்ளுவர் சொன்னது, உலகத்துல யாருமே சொல்லல. பசிக்காக நீங்க என்ன பண்றீங்க, அசைவத்தை தின்னு உங்களை கொண்டுக்கிறீங்க, சைவத்தை தின்னு உங்களை கொண்டுக்கிறீங்க. அதாவது பசிக்காக என்ன பண்றீங்க, பசிக்காகவும் வாய் ருசிக்காகவும் சைவ பொருளை தின்று உங்களை கொலை செய்திருக்கிறீங்க, அசைவ பொருளை தின்று உங்களை கொலை செஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து அசைவத்தையும் கொலை செய்யறீங்க, சைவத்தையும் கொலை செய்யறீங்க, உங்களையும் கொலை செஞ்சுக்கிறீங்க. அப்ப எல்லா வகையிலும் நீங்க உங்களை கொலை செஞ்சுக்கிறீங்க. நீங்க நியாய தர்மவானே நீங்க கிடையாது. அப்ப நீதிமான்களே நீங்க கிடையாது. உங்க பசிக்காக நீங்க தின்னுட்டு உயிரோட ஒரு லட்சம் ஆண்டு இருப்பீங்களா? அதுவும் இல்லை, இருக்க முடியும். அப்படின்னு இதுதான் இத பரிணாம. அதனாலதான் சொல்றேன், இது கோடியில் ஒருவர் தான் செய்ய முடியும். இந்த நீர் மருத்துவத்தை சொல்லித்தரவனு எல்லாரும் சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லித்தர முடியாது, சொல்லித்தர முடியாது. அப்படி பார்த்தா என்னோட போட்டி போட்டு 25 வருஷம் 25 வருஷம் 10,000 பேர் பாடம் கேட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க கூட இந்த புத்தகத்தை காட்டி பேசுறது இல்லையே, ஏன் தெரியாது? போட்டி இல்ல, உங்க கூட போட்டியே போறதுக்கு ஆளே வரல, போட்டி போடுறதுக்கு ஆளே வரல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் போய் லேர்ன் பண்ணிட்டு போறாங்க, பாதியிலே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அது வந்து சரியா வந்து அந்த அட்டாச்மெண்ட்டும் ஆகல, அத முன் வர்றதும் கிடையாதுன்ற மாதிரிதான் இருக்குது. கோடியில ஒரே ஆள் தான் இப்போதைக்கு, ஒரே ஆள் தான். சரி சரி, இப்ப அதுதான் உண்மை. சரிங்களா? சரி, நம்ம அதவே பேசுவோம். அப்ப என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். நேற்றே பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதுக்கு விளக்கம் சொல்றாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதல எண்ணிய 3, இது மருந்து என்ற அதிகாரத்தில் 1வது குறள். நண்பர்களே நான் உங்களிடம் சொல்லுகிறேன், என்னிடம் 50 பைசாவும் இல்லை, 1 ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன். 1 ரூபாயும் இல்லை என்று நான் கூறுகிறேன். 1 ரூபாயும் இல்லை என்று நான் கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட என்கிட்ட 50 பைசாவும் இல்லை, 100 பைசாவும் இல்லைன்னு உங்களிடம் சொல்லுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் பணமே, எங்கிட்ட காசே இல்லை என்ற பொருள், அல்லது பணமே இல்லை என்ற பொருள். நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் 75 பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயமில்லை. எங்கிட்ட 50 காசும் இல்ல, 100 காசும் இல்ல என்று சொல்றதா வச்சுக்கோங்க. என்னிடம் பணமே இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, 75 காசு இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னால் அது நியாயமே இல்லை. இது எதோட கம்பேர் ஆகுதுங்க? மிகினும் குறையினும், அந்த மிகினும் குறையினும் கொஞ்சமாவும் இல்லை அதிகமாகவும் இல்லைன்னு சொல்றதோட பொருந்தி போகுது. அதுக்குதான் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதுக்குதான் இந்த மிகினும் குறையினும் என்று சொன்னால் அந்த ஜீரணநீர் இல்லாமல் இருக்க வேண்டும் தான் அர்த்தம். மிகனும் குறையனும் நோய் செய்யும் என்று சொன்னால் இதுக்கு எவ்வளவு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மிகனும்னா மிகனும் குறையும்னா என்ன பண்ணிருக்கீங்க? இவரை இருக்கலாம்னு நீங்களாக கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மரணத்துக்கு காரணம். மரணத்துக்கு இதை வெங்கடேசன் எவ்வளவு ஆழமா சிந்திச்சு கீழே எழுதியிருக்காரு. அதைத்தான் நான் அர்த்தப்படி படிச்சேன். மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்று சொன்னால் இது மருந்து என்ற அதிகாரத்தில் வருகிறது. நண்பர்களே, நான் அப்ப இந்த மிகனும் குறையும் என்ன அர்த்தம் சொல்லுங்க? மிகுந்தாலும் குறைந்தால் நோய் செய்யும் என்ன பொருள்?
ஐயா இதுல வந்துட்டு மிகையினும் குறியினும் அப்படின்னா இதுல சமம்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு ஜீரண நீரே இல்லாம இருக்கிறது. இது ரெண்டுலதான் கம்பாரிசன் இப்ப நம்ம அது ரிசல்ட் எடுக்கணும். அப்ப இது என்னன்னா இதுல என்னன்னா பூச்சியம் அர்த்தம். என்னது? பூச்சியத்தில் இருக்க வேண்டும் அர்த்தம். பூஜ்ஜியம் கரெக்ட். அதுதான் ஆகாய சக்தி சூனியம் நீங்க சொன்னீங்களே அதுதான் அதுதான் கிட்ட 50 பைசாவும் இல்லை, 80 பைசாவும் இல்லை, 100 பைசாவும் இல்லை என்று நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கணக்கு போட்டுட்டு எங்கிட்ட வந்து 75 பைசா இருக்கலன்னு சொன்னா என்ன நியாயம்? வாதம் கபம் பித்தம் 3 சம நிலையில் இருக்கணும். அதான் மிகுடு குறையுது. இதுல எது மிகுந்தாலும் நோய் வந்துடும். இல்ல இல்ல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதுல எல்லாத்தையும் 3ல சமமா பூஜ்ஜியத்துல வந்து நிக்கும். வந்துட்டேன். அதுதான் பூஜ்ஜியத்துல தான் வந்து நிக்கும். சமமா நிக்கணும். ஆமா, பூஜ்ஜியம் சமம் இல்லை. பூஜ்ஜியம் சமம் வேறு, பூஜ்ஜியம் வேறு. இந்த 3ல எது மிகுந்தாலும் நோய் தான். அப்ப பூச்சியத்தில் இருக்க வேண்டும், இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது பூச்சியத்தில் இருக்க வேண்டும் அர்த்தம். உலகத்துல 2 தான் இருக்குங்க. அல்ல ஐயா கம்பம் திருமாறன் ஐயா, உலகத்துல 2 தான். ஒண்ணு பூச்சியம், அப்புறம் 1. இந்த 2 தவிர உலகத்துல எதுவுமே இல்லை. இதை தத்துவம். பூச்சியம் அப்புறம் 1 பூச்சியம் 1. இதை தவிர உலகத்துல எதுவுமே இல்லை. சமம் என்பது கிடையவே கிடையாது. சமம் என்பது அது மனம் வேற இருங்க. மனம் சமம் என்பது சமம் என்பது மனம் ஆறுதலுக்காக சொல்லப்படுவதை தவிர, சமம் என்பது மனம் ஆறுதலுக்காக சொல்லப்படுவதை தவிர சமம் என்பது உலகத்துல எதுவும் இல்லை. ஏன்னா ஏற்றம் இறக்கம், இறக்கம் ஏற்றம். அப்ப பூச்சியம் 1, அதாவது நம்ம உலகத்துல பயன்படுத்துற எல்லாம் பூச்சியம் 1 வச்சுதான் பயன்படுத்துறோம். அப்போ இந்த இதுக்கு பேரு தமிழ்ல ஏதுமற்ற நிலைன்னு பேரு. ஏதுமற்ற நிலை, அத பூச்சியம் பேரு. சரி, இங்க வர்றோம். அப்ப அதனாலதான் அப்ப அதான் இன்னைக்கு என்ன சொல்றானுங்க? மருத்துவம் என்ன சொல்லுது? இறப்பை என்பது ஒரு முக்கியமான பொருள் அல்ல. இறப்பை நீக்கப்பட்டால் ஏதாவது சாப்பிட்டுட்டு உயிர் வாழலாம்னு சொல்றான். இது என்ன ஒரு கொடுமை பாருங்க. இறப்பை தேவையில்லை. ஏதாவது நோய் வந்துட்டா இறப்பை இல்லாமலும் வாழ முடியும். அது அப்படியே இருந்துட்டு போட்டும். அப்ப இறப்பை என்பது ஒரு முதன்மையான பண்டம் இல்லை. அவன் சாப்பிடுறான் சாப்பிடல, அவன் ஆராய்ச்சி பொறுத்தது. அவன் பண்ற ஆராய்ச்சி தப்பா இருக்குது. அவன் பண்ற ஆராய்ச்சி தப்பா இருக்குது. ஆனா கிட்ட வந்துட்டானுங்க. ஆனால் ஆராய்ச்சி தப்பா இருந்து அப்ப இன்னைக்கு எப்படி சமம்னு சொல்றீங்களா? அது கிடையாது. சமம் என்று சொன்னால் அது மனம் என்ற முடிவெடுப்பது. மனம் இங்க கிடையாது. இங்க அறிவு ரீதியா பேசணும்னா பூச்சியம் 1 தான். அதுதான் கான்செப்ட். அதான் இதுக்கு பேர் இருமை நிலைன்னு பேரு. ஏன்னா சமச்சீரற்ற இருமை நிலை. சமச்சீரற்ற ஒத்து போதல் அது 0 ஸ்டேட்டுக்கு வருமாங்க? அது வரவே வராது. ஒத்து போதல்ன்றது வராது, வரவே வராது. இரண்டும் கலந்து வந்து அது 0 ஸ்டேட்டுக்கு இதாயிருமா? வரவே வராது. பூச்சியம் வேறு 1 வேறு, பூச்சியம் வேறு 1 வேறு. புரியுதா? அப்போ ஒருமைன்ற இது ஸ்டேட்டும் 0 கிடையாது, கிடையவே கிடையாது. பூச்சியம் 1 தான். இந்த 2 தனித்தனியானது. பூச்சியம் 1, பூச்சியம் 1, அதான் 1. பூச்சியமாகத்தான் இருக்க. 1க்கு போயிட்டீங்கன்னா சார்படிக்கும். அதான் விஷயம். அதனாலதான் இந்த பூச்சியம் 1. அப்ப இங்க சமங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நாம மாறுதலா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அது அறிவியல சமம் கிடையாது. அறிவியலா சமம் கிடையாது. நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னைக்கும் சமம் ஆகாது. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் போகும். புரியுதா? இப்படிதான். அப்ப பாசிட்டிவ்ங்கிறது ஒரு ஆற்றல், நெகட்டிவ் ஒரு ஆற்றல். அப்படி வச்சுக்கணும்னா பூச்சியம்ங்கிறது ஒரு ஆற்றல், 1ங்கிறது ஒரு ஆற்றல். இதை பைனரிம்பாங்க. உலகத்துல இதைத்தான் ஆழ்ந்துட்டு இருக்குது உலகமே. அது இதுக்கு பேர் வட்ட கோட்பாடு, நேர்கோட்பாடு. வட்டம் அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க? ரவுண்ட் லைன் அண்ட் லீனியர் லைன் சொல்லுவாங்க. ரவுண்ட் மோஷன், லீனியர் மோஷன். ரவுண்டுனா பூச்சியம், லீனியர்னா நேரா போறது. இது 2 மோஷன். சரியா? ஓகே. அப்ப இருமை கொள்கை ஒருமை கொள்கைனா எப்படி அது டிஃபரண்ட் பண்றது? இருமை கொள்கைனா இருமைன்னு தெரியும். 2 தன்மையுடையதுன்னு சொல்றோம். 2 தன்மையுடையது பூச்சியம். ஆமா, நம்ம பூச்சி நிலைக்கு வந்துட வேண்டியதுதான். பூச்சி நிலைக்கு வந்து ஒருமையாயிரும். பூச்சியத்துக்கு வந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓ ரைட். அப்ப ஒருமை கொள்கை வந்து பூஜ்ஜியத்தோட சார்ந்தது. ஆமாம். பூச்சியத்துக்குள்ள எல்லாமே அடங்கிரும். பூச்சியத்துக்குள்ள எல்லா ராஜ்யம் இருக்குது. பூச்சியத்துக்குள்ள எல்லா ராஜ்யம் இருக்குது. எல்லா ராஜ்யம் இருக்கு. அப்ப அந்த ஒத்த தன்மை அந்த ஒருமையில அடங்குமையா? எப்படி ஒத்தையை தூக்கி விட்டுட்டு ஒத்தையை தூக்கி ஐயா ஆரம்பத்துல பூச்சியம் 1 தான். இந்த அந்த உயிரின்று வருகின்ற பொழுது அது மனிதனுக்கு தான் பொருந்து, வேற எதுக்கும் பொருந்தாது. மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்து, 7ஆம் அறிவுக்கு மட்டும்தான் பொருந்து. அதனாலதான் இவ்வளவு தூரம் உயரமா சிந்திக்கிறேன். பிறக்கிற உயிரினங்களையே அதிகபட்ச ஆற்றல் உடையது
அதிகபட்சமா அறிவுத்திறனை பயன்படுத்தி அதிகபட்சமா தப்பிச்சு போகக்கூடிய ஒரே உயிரினம் இந்த மனிதன் தான். அதுதான் இயற்கை விரும்புகிறது. அதனால இவ்வளவு அறிவு நமக்கு கொடுக்குது. ஏன் உங்களை மறுக்கணும்? ஏன் இயற்கை இதை பகுத்தறிவின் பேருங்க. இதுல வந்து பிகாம் பிஎஸ்சி நீ தமிழ் தெரியுமா ஆங்கிலம் தெரியுமா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. பகுத்தறிவை பயன்படுத்த தெரியுமா? தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் பகுத்தறிவு பயன்படுத்தாது, ஆங்கிலம் தெரிஞ்சாலும் பகுத்தறிவு என்பது இயற்கையில் இருக்கிறது. அது தமிழுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழுக்கு அது சூனியத்தில் இருக்குது. பகுத்தறிவு என்பது சூனியத்தில் உள்ளது. பகுத்தறிவு என்பது 6ஆம் அறிவு, அவ்வளவுதான். அது தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. 6ஆம் அறிவை பயன்படுத்துறவங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ கணக்கோ மயிரோ மட்டையோ ஆங்கிலம் உலகத்தில் 8000 மொழி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. பகுத்தறிவு என்பது வேறு. பகுத்தறிவு என்பது இயற்கை அறிவின் பேரு. அது தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. என்னது? இயற்கை அறிவு. அவ்வளவுதான். அந்த இயற்கை அறிவை புரிந்துட்டு உலகத்துல முதல்ல தமிழ் எழுதுறாங்க. என்னது? சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். அப்ப இந்த இயற்கை அறிவை நமக்கு நல்ல வேளை நமக்கு தாய்மொழி தமிழாக இருக்கு. பல லட்சம் ஆண்டுகளாக தமிழ் மொழி இருக்கிறனால அந்த இயற்கை அறிவை புரிந்து கொண்டு தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு தமிழ் உயர்ந்ததுன்னு சொல்றான். தமிழை தானே கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க. நீங்க சித்த மருத்துவம் படிச்சாலும் நோய் குணமாக்க முடியாது. ஆயுர்வேதம் படிச்சு நோய் குணமாக்க முடியாது. நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சா குணமாக்க. உலகத்துல வந்து நூற்றுக்கணக்கான மருத்துவ முறைகள் இருக்குன்னு எதுலையுமே உங்களுக்கு ஜீரண நிறுத்த முடியாது, எந்த நோயும் குணமாக்க முடியாது. ஏன்னா மருந்து என்பது பக்க விளைவுகளை அடித்து வைத்து நோய்களை அதிகமாக்கும் என்பதுதான் மருந்தினுடைய கொள்கை. அதனாலதான் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. மருந்து வியாபாரம் என்னைக்காவது மருந்து கடையில கூட்டம் குறைஞ்சிருக்குதா? கிடையாதுங்க. ஆஸ்பத்திரி என்னைக்காவது கவர்மெண்ட் ஜிஹெச் பாருங்க லட்சக்கணக்கான பேர் நின்று இருக்கிற என்னைக்காவது கூட்டம் குறைஞ்சிருக்கு? வர கூட்டம் அதிகமாக குறைய மாட்டேங்குது இல்ல? மருத்துவமனை அதிகமாயிட்டே போகுது, மருந்துகள் அதிகமாயிட்டே போகுது. என்ன நடக்குது நாட்டுல வந்து ஆரோக்கியம் பேச்சுக்கே இடமில்லை. நீ அவ்வளவுதான் ஐயா, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தான் தப்பிக்கணும். சரிங்களா? இப்ப நாம என்ன பண்ணோம்னா நாம பெரிய சரி போதும். நான் அடுத்து நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பாடத்திட்ட அடுத்து நான் போறேன். அப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். சொல்லி முடிச்சதுக்கு கேள்வி கேட்கலாம். இதற்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி ஜீவனில் சரி பசினா எப்படி நிறுத்துவீங்க? அதுக்கு சொல்றாரு, மருந்தேற வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டுனேன். இது வந்து 2000 ஆண்டா வள்ளுவருக்கு அப்புறம் எல்லாரும் தப்பா எழுதியிருக்கிறாங்க. வெங்கடேசன் முதல் கண்டுபிடிக்கிறார். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைக்கும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும். அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு தான் அற்று போகுமே தவிர முழுமையா அற்று போகாது. தண்ணீர் மட்டும்தான் உள்ளே போனால் அற்று போகும். ஏன்னா அது எதையும் செலுத்தாது, நச்சுத்தன்மை செலுத்தாது. அது துணி துவைக்கிற மாதிரி. ஒரு துணியை சுத்தமான தண்ணீர்ல நீங்க அலசினாத்தான் அழுக்கு போகும். நீங்க டீ தண்ணியிலையோ அல்லது இளநீர்லையோ அல்லது வேற ஏதாவது நீங்க சாப்பிட்ற திரவத்துல போட்டு நீங்க துணியை வந்து துவைச்சிங்கன்னா அழுக்கு போகுமா? போகாது. அந்த மாதிரி தான் உடம்புல ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தம் பண்ணணும்னா நீங்க தண்ணீரை அருந்தணும். மருந்து மாதிரி தண்ணீர். ஏன்னா மருந்துங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காரு. மருந்துனா கொஞ்சம்னு அர்த்தம். மருந்துனா கொஞ்சம். அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. மருந்துன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே, மருந்துன்னு எழுதுன அர்த்தம். மருந்துன்னா கொஞ்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மருந்துன்னா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்லுவாங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஏப்பா இந்த பால் இருக்குதப்பா கொஞ்சம் பிறையுறுத்திருக்க மருந்து மாதிரி கொஞ்சம் மோர் கொடுன்னு கேட்பாங்க. சரி, ஒரு குடம் பால் வச்சிருக்கிறீங்க சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி மோர் இருந்தா போதுன்னு அர்த்தம். என்னது? ஒரு துளி மோர். அப்ப பால் ஒரு குடம்னா 15 லிட்டர்னு வச்சுக்கலாம், 20 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு துளி விஷம் எவ்வளவு விடுறீங்க? மோருங்கிற விஷயத்த ஒரு ஸ்பூன் விட்டா போதுமானது. காலையில பார்த்தீங்கன்னா அது குடம் போற என்னவாயிரும்? தயிரா மாறிடும். இது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு துளி மோருங்கிறது மருந்து மாதிரி. அப்ப மருந்து எவ்வளவு? ஒரு ஸ்பூன் தான். எங்க 15 லிட்டர் எங்க? 1 கிராம் எங்க? புரியுதா? 15 கிலோ எங்க? 1 கிராம் எங்க? அப்போ அந்த நீரை மருந்தாக இருந்தனா சிறிதளவு வயிற்றில் இருக்கும்பாறு மருந்து மாதிரி அருந்தி வர வேண்டும். அப்படி அந்த மருந்து மாதிரி அருந்தி கொண்டு வந்தால் என்ன பாகும்? உடல் தன் உடம்பை இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆயில் போட்டே இருக்கிறீங்க, வலுவலுப்பான எண்ணெய் போட்டே இருக்கு. இப்போ வலி குறைஞ்சிருச்சு பாருங்க. இந்த அம்மாவுக்கு 4வது நாள் வலி குறைஞ்சிருச்சு பாருங்க. 4வது நாள் வலி குறைஞ்சிட்டு வருது தெரியுது. உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நேத்தே குறைஞ்சிட்டு முந்தா நாள் குறைய ஆரம்பிச்சது.
இப்ப உட்காந்துருக்குறாங்க. இப்ப வந்து 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா கிளீனிங் பண்றாங்க அவங்க. நான் கூட இன்னைக்கு சொன்னேன், வெள்ளரிக்காய் கிடைச்சா சாப்பிடுங்க, நான் வெள்ளரிக்காய் கிடைக்காதுனாங்க. அப்ப இருக்கிறத வச்சு சுத்தப்படுத்தும் போது இப்ப ஏதோ வச்சு சுத்தப்படுத்திருக்காங்க. சுரக்காய் வச்சு கொஞ்சம் அரிசி சோறு வச்சு சுரக்காய் வச்சு சுத்தப்படுத்தி, இனி அவங்க என்ன சாயங்காலம் வரைக்கும் நீரை மருந்து அருந்துருவாங்க. 6 மணிக்கு தூங்கிட வேண்டியதான். 12 அப்ப 24 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு. 24 மணி நேரம் நீரை மருந்து அருந்துறப்போ அவங்க 50 வருஷமா சாப்பிட்ட ஓல்டு மெடிசன் வெளியே எடுக்கணும். ஓல்டு மெடிசனை ஸ்டார்ச், ஃபேட், ஓல்டு மெடிசன், மாவு, கொழுப்பு, மற்ற கடுமையான ரசாயனங்கள் இதையெல்லாம் நீங்க கரைச்சி எடுக்கணும். அதை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுக்க எடுக்க எப்படிங்க வழி நல்லா இருக்குது? நான் எம்பிபிஎஸ் டாக்டர்னு கேட்டேன். எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, எம்டி கிடையாது, சித்தா கிடையாது, ஆயுர்வேத கிடையாது, அங்குபஞ்சர் கிடையாது, நேச்சுரோபதியும் கிடையாது. புரியுதுங்களா? இது ஸ்பேசோபதி, இது விண்வெளி தத்துவம். என்னது? ஸ்பேஸ் எனர்ஜின்னு பேரு. ஸ்பேஸ் எனர்ஜில வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வானத்தை அண்ணாத பார்க்க வேண்டாம். ஸ்பேஸ் ஒண்ணும் இல்ல. உங்க தோலுக்கு மேல இருக்கிற, உங்க தோலுக்கு மேல 1 மில்லிமீட்டர் உயரத்திலிருந்து ஸ்பேஸ் தொடங்குகிறது. என்னது? உங்க தோல் இருக்கு இல்லையா, தோல் இருந்து 1 மில்லிமீட்டர் உயரத்துல இருந்து என்ன தொடங்குது? விண்வெளி தொடங்குகிறது. நைட்ரஜன் தொடங்குகிறது, வேற ஒண்ணும் இல்ல. என்னது? நைட்ரஜன். என்னது? நைட்ரஜன். நைட்ரஜன் தான் உங்களுக்கு என்னவா மாறுது? நைட்ரஜன் உடம்பு உறிஞ்சி புரோட்டீனா மாறுது. நல்லா சொல்லுங்க, என்ன இருக்க சொல்லுங்க. நைட்ரஜன் என்னவா மாறுது? புரோட்டீன். அதுதான். ஏங்க புரோட்டீனா மாறுங்கிறது வழி நல்லா இருக்குது உங்களுக்கு. என்னது? புரோட்டீனா மாறினா வழி சரியா. இதுக்கு என்ன ரெண்டு வரும். புரோட்டீன் மட்டும் இல்ல, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. உங்க உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுங்கிறது வலி குறையுது. இல்லைன்னா நீங்க பருப்பு தின்னு பாருங்க, ஏன் நல்லா ஆகல? பருப்பு தின்னீங்கல்ல, பருப்பு தின்னீங்க, கொழுப்பு தின்னீங்க, மாவு தின்னீங்க. பழுப்பு அதாவது மாவு, கொழுப்பு, பருப்பு 3 நொறுக்குனீங்க, ஏன் நல்லா ஆகல? இப்ப உங்களுக்கு புரோட்டீன் வந்துட்டு இருக்கு. என்னது? புரோட்டீன் வந்துகிட்டு இருக்கு. புரோட்டீன் வந்தகிட்ட என்னாச்சு? அந்த இடத்துல தேவையானது போய் நிக்குது. புரோட்டீன் வந்தோடனே ஜம்னு எந்திரிச்சு உட்கார்றீங்க. இப்ப கூட்டி பாருங்க, முதுகு வலிக்காது. முன்னத்தை விட முதுகு வலி குறைஞ்சிருக்குதா இல்லையா? கூட்டி பாத்தீங்களா இன்னைக்கு? கூட்டி பாத்தீங்க ஐயா, கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளவுதான். ஏன் எப்படி பரவாயில்லைங்கிற? 3 நாள் எப்படி 72 மணி நேரத்துல எப்படி பரவாயில்ல? 6 வருஷத்துக்கு முன்னாடி நிலை என்ன? 4 நாளைக்கு முன்னாடி என்ன? நிக்கும் பொழுது நீங்க 1 மணி நேரம் உட்காந்து இருந்தீங்க, அப்ப உட்காரவே முடிஞ்சிட்டு எந்திரிச்சு நின்ட்டீங்களா? எந்திரிச்சுன்றதை பாடம் கேட்டீங்க. என்ன பழனிவேல்? பாடம் கேட்கறப்ப 1 மணி நேரம் உட்காந்து ஏனுங்க எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல உட்கார முடியலைங்க, எனக்கு 1/2 மணி நேரம் உட்காரதே பெரிய கஷ்டம். அப்ப எந்திரிச்சு நின்று பாடம் கேட்டாங்க. இப்ப பாருங்க, அப்ப உங்க உடல்ல புரோட்டீன் வந்து இருக்குது. வலுவலுப்பு போயிடுச்சுங்க. எல்லா பக்கம் வலுவலுப்பு பரவிட்டு இருக்குதுங்க. வலுவலுப்பு லூப்ரிகேட்டிங் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அதிசயம்? அப்ப நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா? இல்ல. எந்த எம்பிபிஎஸ் டாக்டர்னா தன்னுடைய இடுப்பு வலி குணமாக்குறது வரலாறு கிடையாது. எந்த எம்பிபிஎஸ் டாக்டர், எம்எஸ் டாக்டர், எம்டி டாக்டர், சித்தா டாக்டர், ஆயுர்வேத இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அவன் லொட்டு லொசுக்கு, ரேடியாலஜி, கார்டியாலஜி எவனுமே தன் நோய் குணமாக்குற வரலாறு கிடையாது. ஆனால் பரமேஸ்வரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, 5வது 6வது படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்க நோயை குணமாக்குறீங்கன்னா நீங்க தான் டாக்டர். என்னது? அவங்களே டாக்டர் மாட்டாங்க. இதுக்கு எதுக்கு 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும்? எதுக்கு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம்? 5 கோடி. 5 கோடிங்க டாக்டருக்கு. இன்னைக்கெல்லாம் பிரைவேட் காலேஜ்ல, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 5 கோடி இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது. நீங்க படிக்கவே தேவையில்லை, +2 படிக்கவே தேவையில்லை. +2ல 20 மார்க் வாங்கினா போதுமானது. மொத்தமாவே 100 மார்க் வாங்கின போது உள்ள அவனுக்கு தேவை 5 கோடி தானே. என்னது? 5 கோடி வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு டாக்டர் முத்திரை கொடுத்து சீட்டு கொடுத்து வெளியே துரத்தி விட்டுருவான். போனா அப்படின்னு துரத்தி விட்டுருவான். நீ இப்ப பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கும். நீ இதுதான் உண்மை. இப்ப நீங்க டாக்டரா மாறுறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டு பார்க்கலாம். பரமேஸ்வரி உங்களுக்கு தான். நீங்க நினைச்சீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்டு பார்க்கலாம். அதுல எந்த குற்றம் இல்லை. அதை சாப்பிட்டு பார்த்து உடம்பு என்ன தொந்தரவு பண்ணுது நீங்க கண்டுபிடிச்சு எழுதி வச்சிடணும். அப்ப நீங்க இந்த 4 நாளா பண்றதெல்லாம் ஒரு 7 எழுதி வைக்கணும். இந்த மாதிரி 180 நாள் 180 உங்களுடைய குறிப்புகள் எழுதணும். எழுதி வச்சிருக்கீங்களா? 4 நாள் குறிப்பு எழுதி வச்சிருக்கீங்களா? 4 நாள் வெயிட், சாப்பிடுற டைம், தேதி இதான் எழுதி இருக்கேன். அதனுடைய பிரச்சனை தொந்தரவுகள் எழுதி இருக்கீங்களா? என்னென்ன பண்ணுச்சுன்னு வந்து சொல்லணும். தொந்தரவு குறைஞ்சிட்டு வரணும் எழுதுங்க. முதல் நாள் என்ன குறைஞ்சது, 2வது நாள் எப்படி குறைஞ்சது, 3வது நாள் எப்படி குறைஞ்சது, 4வது நாள் எப்படி குறைஞ்சது, முதல் நாள் என்ன வேலை செஞ்சு பார்த்தீங்க,
2வது நாள் உட்கார்ந்து பார்த்தீங்க. ஒரு நாள் என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது வேலை செய்யறப்ப அது என்ன பண்ணுது? வேலை செய்யறப்ப அது இடைஞ்சல் பண்ணுதா? அதெல்லாம் குறிக்கணும். என்னது? உடம்பு எப்படி முன்னாடிட்டு வருதுன்னு குறிக்கணும் ஐயா. அதெல்லாம் ஏன் செய்யாம போயிடும்? அது சொன்னடா. இதெல்லாம் எழுதி வைங்க, எழுதி வைங்க, எழுதி. அப்ப மொத்தமா எழுதி வைங்க. நீங்க ஒரு கற்பனையா தொடங்கின அன்னைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த வேலை செய்யறப்ப இது இடைஞ்சலா இருந்தது, 2வது நாள் என்னென்ன வேலை செய்யறப்ப இடைஞ்சலா இருந்தது, அப்படி எழுதி வைங்க. எழுதி வச்சு 180 நீங்க தான் பாடம் படிச்சு, நீங்க தான் புத்தி வந்து நீங்க தான் திருந்திக்கணும். நானெல்லாம் வழி சொல்ல முடியாது. சரி ஐயா. நீங்க வந்து அதை எழுதிட்டு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து, நானெல்லாம் அப்படிதான் அனுப்புவேன். அந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்ப எப்படி சாப்பாடு என்ன அந்த அகத்தூய்மை உணவு சாப்பிடாது ரொம்ப சிறப்பான உணவு. நீங்க சாப்பிடறதுல உயர்ந்த உணவு, நல்ல வெளிக்கு போற உணவு. அது தானா இனி வெளிக்கு போயிரு. இனிமே இல்லாம வெளிக்கு போகுமே. போதுங்க நீங்க காய் 1/2 கிலோ சாப்பிடணுங்களா? அப்ப நான் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, தூங்குங்க. நிச்சயமா சாயங்காலம் 6 மணி கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன கெட்டு போகுது? இப்ப யாரும் சாப்பிடுங்க. நல்ல சிறந்த தூய்மை செய்கின்ற உணவு தானே. நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிற, நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்துகின்ற உணவுகள். நைட்ரிக் ஆக்சைடை ஐயா வேற 2ஆ பிரிச்சு இப்ப பாதி சாயங்காலம் பாதி சாப்பிடலாமா? பசி இருந்தா சாப்பிடுங்க, விட்டுருங்க. பசி இருந்தால்தான் கேக்குறேன். பசி இருந்தா சாப்பிடுங்க. ரெஸ்ட்ல இருந்தா தான் நோய் குணமாகும். ரெஸ்ட்ல இந்த இறப்பைக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா தான். இப்ப ஒண்ணு நீங்க 24 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிடும் பொழுது எவ்வளவு பெரிய வேலை செய்யற, சீக்கிரம் குணமாயிரு. 6 மாசமே தேவையில்லை. என்னது? 6 மாசம் தேவையில்லை. நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா உணவு மட்டும் சாப்பிட்டா ஐயா, ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு மீதி 24 மணி நேரமா நீர் அருந்திட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும். 50 நாள்ல குணமாயிரு. சீக்கிரமா சரியாகும். இம்மீடியட்டா உங்க உடம்பு நல்லா பர்ஃபார்மன்ஸ் சீக்கிரமா, அதுக்கு முன்னாடி கூட சரியாகும். 48 மணி நேரம் ஒரே மண்டலம் தான். என்ன ஒரு மண்டலம் தான். நான் வருஷ கணக்கா சொல்லுவேன். 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகுன்னு. இப்ப உங்களுக்கு வேணா சொல்றேன், 48 மணி நேரத்துல குணமாயிரு, 48 நாள்ல குணமாயிரு. அது ஒரு மண்டலம்னு பாங்க. அதான் கரெக்ட். மயக்கம் வராது, கிருகிரு வராது, சோறு வராது, ஒரு இதுவும் வராது. அப்படியே குறிக்கோளா நில்லுங்க. அதுதான் விஷயம். ஏன்னா மனம் என்பது வேறு, உடல் என்பது வேறு. மனதிற்கான உடல் கிடையாது. அந்த மனம் வந்து ஒரு ஒய்ஃபை மாதிரி. அது ஏகமா கலந்து இருக்கும். நம்மளை ஆட்டி வைக்கிறது, சாவடிக்கிறது. அதுக்கு பேரு அது வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. பொருள் தேடுகின்ற வடிவம். பொருள் தேடுகின்ற வடிவம், அனுபவிக்கின்ற வடிவம். என்னது? அனுபவிக்கிறது. இன்ப துன்பத்துல ஆட்படும். அனுபவிச்சு பார்த்து இன்பம் அடையிறமா? அது அனுபவிச்சு பார்த்து இன்பம் அடைகிற வடிவம். ஆனால் அது அனுபவிச்சு இன்பம் அடையும். ஆனா நமக்கு என்னவா மாறும்? நமக்கு என்னவா மாறும்? ஆரோக்கியம் முன்னேறிட்டு வரும். இல்ல 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 அது அனுபவிக்கிற மனம் வந்து அனுபவிச்சுட்டு போயிடும். மனம் வந்து அனுபவிச்சுட்டு போயிடும். ஆனா மனம் வந்து இன்பத்துக்கு போயிடும். மனம் வந்து அனுபவிச்சுட்டு இன்பத்துக்கு போயிடும். ஆனா உடம்புக்கு என்னவா வரும்? துன்பம் வரும் அல்லது நோய் வரும். அப்படி சொல்லுங்க. சரி, மனம் விரும்பி எல்லாம் சாப்பிட்டீங்க, உடம்புக்கு என்ன வந்துச்சு? நோய் தாங்க வந்துச்சு. இது ஏன் நீங்க புரிஞ்சுக்கல? தெரியாது. நான் தான் சொல்லித்தரேன். நீங்க எனக்கு 10,000 கொடுத்த, எனக்கு வந்து கொடுத்துட்டு போனீங்க. அந்த பணம் அப்படியே கிடக்குது. வீட்டு விட்டு கீழே இறங்கல. வீட்டு விட்டு கீழே இறங்கல. எப்படிங்க சாத்தியம்? தெரியலையா? நீங்க தான் சொன்ன செலவு பண்ணாம வச்சிருக்கீங்க. வீட்டு அப்படியே கிடக்குது. எனக்கு என்ன செலவு இருக்குதுன்னு கேக்குறேன். எதுவும் இல்லை. என்னது? எதுவும் இல்லை. அந்த காகிதம் அப்படியே கிடக்கு. எங்கிட்ட உதவி கேட்கற யாரும் இல்லை, நான் கொடுக்கறதும் இல்லை. புரியுதுங்களா? அப்படியே அந்த காகித பணம் அப்படியே தான் இருக்கு. அந்த காகித பணம் வேணா என்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா வருதோ அப்ப அந்த தோட்டத்தை சுத்தி வேலி போடணும். குறைஞ்சபட்சம் எனக்கு 5 லட்ச ரூபா வேணும். இந்த மாதிரி 50 தடவை வரணும். 50 பேர் வரணும். அப்ப கொண்டு அதுல போட்டு போயிடுவேன். அது எனக்கு இல்ல, யாரோ வந்து ஆரோக்கியம் பெறணுங்கிறதுக்காக அந்த இடத்த வாங்கி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப அது பண்ணி வச்சுட்டேன்னா நான் அங்க போலான்னு இருக்கிற ஒரு யோசனை. அங்க போயிட்டோம்னா அங்க வந்து இனிமேல் எதிர்காலத்துல 3 நாள் அனுப்பி நீங்களே உங்க மாதிரி வர்றவங்கள அங்க கட்டாயம் 48 மணி நேரம் தங்க வச்சுட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். 48 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம் தங்க வச்சு இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி மண்டையில கொட்டு வச்சு அனுப்ப போறேன். அப்படி பண்ணலான்னு இருக்கிறேன். நல்ல விஷயம் தாங்க ஐயா. அப்படி பண்ணிட்டோம்னு வச்சு நீங்க வந்து பாருங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா
பாருங்க, சுண்ணாம்பு அடிக்கிற செலவு ஏத்துக்குங்க. ஏதோ சுண்ணாம்பு அடிக்கிற செலவோ ஏதாவது ஒண்ணு பணமே பணம் வாங்கி இப்ப உங்க பணம் வாங்கி நான் அப்படியே கிடக்குது. இடையில நேத்து ஒருத்தர் வந்தாரு, அவரு ஒரு நண்பர் கொடுத்தாரு, அதுவும் உள்ள கிடக்குது, அப்படியே கிடக்குது. ஏன்னா எனக்கு தேவை அந்த சுத்தி வேலி போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் $5000 வேணும். $5000 நீங்க 5 லட்சம் வேணும். எங்க போடுறது? பேசாம வெளிநாட்டுக்காரன் வந்தா நல்லது. வெளிநாட்டுக்காரனுக்கு இந்த $1000 ஒண்ணுமே இல்லை. அவன் நாட்டு பணத்துல பார்த்து அதுக்கு தான் கத்துக்கோங்க. உங்க பையனை கூட சொன்னேன் கத்துக்கப்பா அப்படின்னு. கத்துக்கிட்டு நல்ல புலமை கத்துக்கிறது சாதாரண நரம்பு அத்துருவேன் நான். புரியுதுங்களா? பழனிவேலு 10 வருஷமா என்ஜினியர். அவராது கட்டட வேலைக்கு போய் மாசம் 20,000 சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் 10 வருஷத்துல எத்தனை கட்டடம் பார்த்து இருப்பாரு. அவரு ஒரு அடிமையாத்தான் இருக்காரு. அவரே படாதபாடு பட்டு இருக்காரு நமக்கு. புரியுதுங்களா? அவரு சிவில் இன்ஜினியர் தான். 10 வருஷம் படாதபாடு பட்டு இன்னும் வகுப்புக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் அந்த தைரியம் வரல. என்ன பண்றது? அப்ப என்னை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் சொல்றதுதான். நானும் என்ன பண்றேன், எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்கு வாயில பேசக்கூடாது. அங்க வந்து கண் முன்னாண்ட உங்களை ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போறதா உண்மை. ஏன்னா உடம்பு தானாகவே வைத்தியரா மாறுது. அதுக்கு தேவை பரிணாமத்தின் எச்சமாய் இருக்கிற தேவையில்லாத உறுப்பு அல்லது அமைதி அடைய வேண்டிய உறுப்பு. எப்படி விலங்காய் இருக்கிறப்ப ஒட்டுக்குடல் இருந்தது, அந்த ஒட்டுக்குடல் நமக்கு எப்படி தேவையில்லை, அதே போல 6ஆம் அறிவு இருக்கிற மனிதனுக்கு, பகுத்தறிவு இருக்கிற மனிதனுக்கு ஜீரணீர் வந்து அமைதிப்படுத்தணும். அது தேவையில்லை. தேவையில்லைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அமைதிப்படுத்திடுறோம். என்னது? ஒரு பொருள் தேவையா என்ன பண்றா, தூக்கி அட்டாரில் வச்சிடறோமா இல்லையா? பயன்படுத்தாத பொருள் தூக்கி மேல வச்சிடறான், இல்லாட்டா எங்கேயா கடைக்கு போட்டுறான், இல்லையே இருக்கட்டும் அப்ப என்னைக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் தூக்கி மேல வச்சிடறான். அதே மாதிரிதான் நாம அந்த இறப்பை என்பது தேவையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நான் வரைக்கும் போறேன். 2 நிமிஷத்துல வகுப்பு முடிக்க போறேன். சரி, அதாவது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன். அருந்தியது அற்றது என்ற 2 வார்த்தைகளும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும். அதன்பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. நீங்க பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லுமே தவிர அற்று போகாது. பால் என்னன்னு இருக்கும்? பால் எல்லா வகையான சத்து பொருளும் இருக்கும். கால்சியம் சொல்லுவான், பொட்டாசியம் சொல்லுவான், குளுக்கோஸ்ன்னு சொல்லுவான், உப்பும்பா, சால்ட்டும்பா, ஆசிட் சால்ட்டும்பா, அல்கலின் சால்ட்டும்பா, அமிலத்தன்மை, காரத்தன்மை, பல வகையான கிட்டத்தட்ட பால்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட உப்புக்கள் இருக்கிறது. அதெல்லாம் ரத்தத்துல போய் கலக்கி விட்டுதான் அந்த பால் இருக்கிற தண்ணி மட்டும், இந்த பால் இருக்கிற தண்ணி மட்டும் வெளிப்போது தவிர மற்ற இருக்கிற நச்சு உப்புக்கள்ல வந்து குடலையும் கெடுத்து விட்டு ரத்தத்தையும் கெடுத்துடும். அது அருந்துதல் தான். தண்ணீரும் அருந்துதல் தான். தண்ணீர் குடித்தால், தண்ணீர் மருந்தாக அருந்தினால் ரத்தம் சுத்தமாகுமா? பாலை குடிச்சால் ரத்தம் சுத்தமாகுமா? சொல்லுங்க. தண்ணியை குடிச்சாதாங்க ரத்தம் சுத்தமாகும். ஏன்னா தண்ணீர்ல எதுவும் இல்லாதனால அது உள்ள எதுவும் செலுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தண்ணீர் குடிச்சாலும் எல்லாமே நல்லா இருக்குன்னா, அந்த தண்ணிக்குள்ள எந்த விஷம் இல்லாதனால ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு தானும் வெளியேறுது. எதுவும் உள்ள செலுத்துறது இல்ல. தண்ணி குடிக்கிறப்ப விஷம் சேர்ந்துட்டே இருந்தா வலி குறையுமா உங்களுக்கு? குறையாதுங்கய்யா. ஏன் வலி குறையுதுன்னா சுத்தமான தண்ணி சாப்பிடுறீங்க. சுத்தமான தண்ணி சாப்பிடும் பொழுது வலுவழுப்பு உண்டாக்குது. அது வந்து வலுவழுப்பு உண்டாக்கிட்டு உள்ள வலுவழுப்பு உண்டாக்கும். ஏற்கனவே இருக்கிற விஷத்தை கூட்டிட்டு வந்து புதுசான வலுவழுப்பு உண்டாக்கும். புதிய வலுவழுப்பு உண்டாக்க மீண்டும் இளமையாக மாறிவிடும். அந்த இடத்துல என்னவா மாறும்? இளமையாக மாறிவிடும். பாருங்க, 48 நாள் என்ன பண்றீங்க பாருங்க. சைக்கிள் ஓட்டலாம், மிதிவண்டி ஓட்டலாம், மரம் ஏறலாம், என்ன வேணா பண்ணலாம். வாங்க இப்போ நேரம் காட்டுக்கு போலாம். வாங்க, வண்டி எடுத்துட்டு வாங்க. அது ஓமினி வண்டி யாருது? உங்களதான் அவருதான்? வாத்தியாருதா? எடுத்துட்டு வாங்க. அந்த காட்டுக்கு போ. ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வருவோம். போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், வர்றதுக்கு 1/2 மணி நேரம், அங்க ஒரு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு முடிஞ்சு போச்சு. அவர் அன்னைக்கு நேற்று முந்தானத்து வர்றப்ப இப்படின்னு அமுத்துறாங்க, போயாச்சு. தோட்டம் வந்ததே எனக்கு தெரியல. சர்ன்னு கார் பறக்குது. அந்த அளவுக்கு வசதியான ரோடு. 1/2 மணி நேரத்துக்கு தோட்டத்தை 20 கிலோமீட்டர் போனதே தெரியல. இப்படின்னு பேசி திரும்ப 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. தோட்டத்துல இறங்கியாச்சு. அங்க ஒரு 1/2 மணி நேரம். வகுப்புல எல்லாம் அந்த கார்ல போகும்போது வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். கார்ல இந்த 1 மணி நேரத்துல பாடத்தை புரிய வச்சுட்டேன். 1 மணி நேரத்திலேயே புரிய வச்சிட்டீங்க. ஆமா, அங்க 1 மணி நேரத்துல அவன் புரிஞ்சுட்டானுங்க. அவன் மனமாடி வரன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு செலவு இருக்குது பாத்துக்கொண்டேன் நான். இந்த செலவை யார் ஏற்றுக்கொள்றார்களோ அவங்களுக்கு அவங்க நோய் குணமாக்கப்படும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அங்க இந்த சோலைவனம் உருவாக்கணும். என்ன இங்க 12 அடி நாத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. பார்க்க ஒரு 12 அடி நாத்து வாங்கி வைக்கணும். 10 அடி நாத்து எல்லாம் போற அரச மரம் ஆலமரம் எது வைக்கிறது இல்லை. ஒரு 4 அரச மரம் 4 ஆலமரம் அவ்வளவுதான். அது தண்ணி ஊத்திட்டு பேசாம விட்டோம்னா அது ஒழுங்கா தண்ணி கட்டிட்டே இருந்தோம்னா சரியா போச்சு. வேலி பூரா 900 அடி வேலி இருக்கு.
அப்போ பனங்கொட்டை போட்டிருக்கேன், சொட்டு நீர் போட்டு ஒரு 6 மாசத்துக்கு சொட்டு நீர் போட்டா முடிஞ்சு போய் அது குப்புன்னு நல்லா முளைச்சிக்கு, தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு. முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் 2 தடவை மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த ஈரப்பதம் உள்ள இருக்காது, புதற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஈரப்பதம் காயவே காயாது. அந்த தண்ணி சத்தை வச்சுக்கிட்டே அது 10 வருஷம் உயிர் வாழ்ந்துடும். அப்புறம் எதுவும் உள்ள வர முடியாது. அந்த ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு இருக்குது. அதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா அதனுடைய மதிப்பே வேறையா இருக்கு. சோலைவனம் மாதிரி பண்ணி விட்டுறணும். நாம உள்ள போய் அது எதுவும் தொடாம இருந்தோம்னா எந்த விலங்கும் வராது, நம்ம அமைதியா அங்க இருக்கலாம். தூயமான காற்று அங்க வரும்பொழுதே நாம் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்க வர்றவங்களுக்கு அது நல்லது நடக்கும். நான் ஒரு இப்ப எப்படி நான் வந்து உலகத்துல நான் ஒருத்தன் தான் நீர் மருத்துவம் சொல்லித்தர்றேன், அதே போல நீர் மருத்துவத்துக்கு பயிற்சி மையம் அங்கதான் தொடங்க போறேன். இது யாரும் செய்யாது, நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் யாரு ஒரு மாணவர்கள் கொடுத்த காசுங்க. இதுல யாரு கொடுத்த காசு? மாணவர்கள் ஐயா. மாணவர் நீங்க கொடுத்த காசு. இந்த காசுல தான் அது வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த காசுல தான் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் தொழில் பண்ணி 27 வருஷம் ஆச்சு. நான் சொந்த தொழில் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. வெங்கடேசன் எப்ப பார்த்தனும் என்னோட அனைத்து தொழிலும் விட்டுட்டேன். நல்ல வேலை கையில கொஞ்சம் பணம் இருந்தங்காட்டி அப்ப திடீர்னு நிறுத்தும் பொழுது கையில இருக்கிற பணத்தை வச்சு சமாளிச்சு இவங்க எல்லாம் பெருசாகி பள்ளிக்கூடம் போயாச்சு, வந்தாச்சு. இன்னைக்கு எங்க அவங்க போயிட்டாங்க, அவங்க பிரச்சனை அவங்க முடிஞ்சுது. இப்ப நான் தனியா தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். தனியா இருந்தா தாங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். வெங்கடேஷ் எப்படி தனியா இருக்கிறேன், நானும் தனியா இருக்கிறேன். வெங்கடேஷுக்கு அடுத்தபடியாக நான் தனியா இருக்கிற ஒரே ஆள் நான் தான். என்னது, வீட்டுக்கு வந்திருந்தீங்களா, வீட்டுல வந்திருந்தீங்களா, யாராவது ஏதாவது ஆம்பளை சத்தமா பொம்பளை சத்தமா குழந்தை எதாவது கேட்டுச்சேன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. 5 மணி நேரம் உட்காந்துருந்தீங்களா, யாராவது வந்தாங்களான்னு, குறுக்கு யாராவது வந்தாங்களான்னு பாருங்க. 5 மணி நேரம் உட்காந்துருந்தீங்க. 12 11:30 வந்தீங்க, 4 மணிக்கு கிளம்புனீங்க. ஏதாவது சத்தம் வந்ததான்னு பாருங்க. ஒண்ணும் வரலங்க ஐயா. எப்படி சாத்தியம் இது? வைராக்கியம் தாங்க ஐயா. அப்ப காட்டுக்கு போனா இன்னும் அப்படி இருக்கும் பாருங்க. தடம் பாருங்க, அருமையான இடங்க. அந்த மாதிரி இடம் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ அருமையான காற்று, மானு அந்த அடிவாரத்துல திட்டமிட்டு வாங்கினது. புரியுதுங்களா? மலை அதுக்கு மேலே நம்ம அதுக்கு மலை மேல ஊர் இருக்குது, கடம்பூர் இருக்குது, அங்க வாங்கலான்னு சொன்னேன். நண்பர் சொன்னாரு, என்னோட மாணவர் இளங்கோ, இல்ல வேண்டாயா அங்க வாங்கிடாதீங்க, இங்க கூட நீங்க பஸ் இருக்கு, டக்குன்னு வந்து இறங்கி பார்த்துட்டு போட, கடம்பூர் போயிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாதுன்ட்டு வந்தாரு. வேலைக்கு ஆகாது, வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு நாளைக்கு 2 வண்டி தான் இருக்குது, வேலைக்கு ஆகாது, அது வேலைக்கு ஆகாதுன்னாரு. அப்புறம் தான் அவர் ஐடியா கொடுத்து இங்கே ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போராடி வாங்கினேன். வாங்குறப்ப வெறும் 5 லட்சங்க. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? கள்ளச்சந்தையில இந்த பக்கத்துல காலி இடமே வெறும் பக்கத்துல 1 ஏக்கரா இருக்குது. அவர் வந்து கேட்டார் என்கிட்ட, யாரு அந்த இது கன்னியாகுமரியிலிருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க, இந்த இடத்த நீங்க வாங்கிட வேண்டியதானு கேட்டாப்புல. ஆமாங்க வாங்கலாங்க, 40 லட்சம் 30 லட்சம் சொல்றான்னு சொன்னேன். வெறும் இடம் 30 லட்சம் சொல்றான். நான் இவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கப்ப எத்தனை லட்சத்துக்கு போகும் பாருங்க. யோசனை கொடுமையப்பா. வாங்கி விற்கிறதுக்காகவே போட்டு வச்சிருக்கானுங்க. நாம என்ன பண்றான், நமக்கு அந்த இடம் போச்சுன்னா நான் வாங்கவே முடியாது. திடீர்னு 30 லட்சத்துக்கு எங்க போவா, கையில பைசா வேலி படம் மூடிட்டு கம்முன்னு இருக்கிறேன். வரும். சரி, இதை பத்தி மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு மறுபடியும் பேசுவோம், 8 மணிக்கு பேசலாம். இன்னைக்கு நல்லா இந்த 2ஆம் பாடத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. 2ஆம் பாடத்தை மறுபடியும் படிக்கணும். 2ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா, அது பரிணாம அறிவியல் தான் பேசுது. புரியுதுங்களா? 2ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2ஆம் பாடத்தை பத்தி பேசுவோம். சரியா? நாம் இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். ஐயா அஷ்டாங்க யோகா